அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது SEWBOSS சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த சேனல் என்ன ரெசிபின்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் முட்டை தோசை எப்படி போடுறோன்னு பார்க்கலாங்க. வாங்க முட்டை தோசை தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்துருக்குறேங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா 2, தக்காளி 1 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். மிளகு பொடி 1 ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 4 முட்டை எடுத்துருக்குறேங்க. 4 தோசைக்கு 4 முட்டை எடுத்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை தோசை வேணுமோ அந்த அளவுக்கு முட்டை எடுத்துங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. தோசைக்கல் வச்சுக்கலாங்க. கல் சூடானே மாவு ஊற்றிக்கலாம். விட்டுருங்க. தோசை ஊற்றுற மாதிரியே ஊற்றிங்க. அதுக்கு மேலே நான் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றுறேங்க. கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாங்க. அதில் தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகா கொஞ்சம் போட்டுக்கலாம். லைட்டாக மிளகு பொடி போட்டுக்குங்க. உப்பு லைட்டாக போட்டுக்கலாங்க. இது அப்படியே கரண்டியில் அப்படியே ஃபுல்லாக வர்ற மாதிரி அப்படியே தேய்ச்சி விட்ருங்க. ஈவனாக வர்ற மாதிரி மஞ்சக்கருத்தை உடச்சிக்குங்க. உடச்சிட்டு அப்படியே ஃபுல்லாக வர்ற மாதிரி ஈவனாக வர்ற மாதிரி அப்படியே ஃபுல்லாகவே தேய்ச்சி விட்ருங்க. எல்லா பக்கம் வர்ற மாதிரி அப்படியே தேய்ச்சிருங்க. கரண்டியில் விட்டு பரவாயில்லைங்க. அப்படியே ஃபுல்லாகவே தேய்ச்சி விட்ருங்க. ஃபுல்லாக சுற்றியுமே தேய்ச்சி விட்ருங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தேய்ச்சி விட்டாச்சுங்க. எல்லா பக்கமே சுற்றி வர்ற மாதிரி இந்த அளவுக்கு தேய்ச்சி விட்டுங்க. எல்லா பக்கம் முட்டை நல்லா பிடிக்கிங்க. இப்போ அது மேலே ஆயில் ஊற்றிக்கலாங்க. சுற்றியுமே ஆயில் ஊற்றிக்கிங்க. ஃபுல்லாகவே சுற்றி ஆயில் ஊற்றிடுங்க. இப்போ நல்லா வெந்து வரட்டுங்க. ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ தோசை திருப்பிக்கலாங்க. இப்படி மடக்கிங்க தோசையை. திருப்பினீங்கன்னா கல்லில் பிடிச்சிக்கு. இப்படி மடக்கிங்க. மடக்கிட்டு மறுபடியும் இந்த பக்கம் திருப்பி போட்டுக்குங்க. அப்போ அந்த சைடு வெந்துடும். இந்த பக்கம் நல்லா வேகட்டுங்க. இப்போ மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வெந்துருக்குங்க.